கோவை மாநகராட்சி மேயர் தேர்தல் நடைமுறை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் நிலையில் அதிமுக கவுன்சிலர்கள் இன்னும் அவைக்கு வரவில்லை என்ற விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நேசராஜ் வழங்கிட கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கோவை டவுனால் பகுதியில் உள்ள விக்டோரியா ஹாலில் திமுக கவுன்சிலர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் மறைமுக தேர்தல் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதுல தேர்தல் பொறுப்பாளராக மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஏற்றிருக்கிறார். மேலும் இந்த கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்களான ரமேஷ், பிரபாகரன், ஷர்மிளா உள்ளிட்ட 3 பேரும் வரவில்லை. அதே போல எஸ்டிபி கட்சியிலிருந்தும் ஒருவர் வரவில்லை. மற்ற கவுன்சிலர்கள் அனைவரும் உட்கார்ந்துள்ளனர். இன்னும் 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். தற்பொழுது திமுகவுடைய ஒரு ஆலோசனை கூட்டமானது கோவை வின்சென்ட் சாலையில் உள்ள நலாயன் கூட்டத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் நேரு மற்றும் முத்துசாமி அவர்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினுடன் ரங்கநாயகி மேயர் தேர்தல் பொறுப்புக்கு விடுத்துள்ளார். அவருக்கு அங்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என அமைச்சர்கள் வலியுறுத்திய நிலையில் இவர்கள் அனைவருமே ரங்கநாயகி மேயர் தேர்தல் பொறுப்புக்கு அவர்கள் வாக்களிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த மறைமுக தேர்தலானது நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதே போல இந்த மேயர் தேர்தலுக்கான பொறுப்பில் ரங்கநாயகி வருவார் என கூறப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது.